இந்த கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏடபிள்யூஎஸ் கிளாஸஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டினை கேட்டார். அவங்க ஆர்கனைசேஷனில் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டு ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டு டெவ்வுக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்க ப்ராட் ரிசோர்ஸஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு. இப்போது அவங்களோட டெவ் அக்கௌண்ட்டில் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நடக்குது. ஒரு ஐடியல் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் செட்டப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ப்ராடு அப்புறம் அவங்க ஆர்கனைசேஷன் வைடு ஷேர் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெவ் கிளவுடில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் 2 மெத்தட். மெத்தட் எப்படி இன்னொரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறது. 2வது உங்கள் ஆர்கனைசேஷன் கீழே இருக்கிற எல்லா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் எப்படி ஷேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மெத்தடு ஐடியல் ஈஸி டு செட்டப்பில் இருக்கிற இபிஎஸ் வால்யூமை இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது. ஸ்னாப்ஷாட் எடுத்த பிறகு ஸ்னாப்ஷாட் கான்ஃபிகரேஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதில் ஆட் அக்கௌண்ட்டுன்னு போய் நீங்கள் இப்போ ஒரு ப்ராட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறீங்க டெவ் அக்கௌண்ட்டில் இருந்துன்னா ஆட் அக்கௌண்ட்டில் போய் உங்களோட ப்ராட் அக்கௌண்ட் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். 2வது மெத்தடு ஆர்கனைசேஷன் லெவலில் ஷேர் பண்ணுறது. அதாவது அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஷேர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட நீங்கள் எடுத்த ஸ்னாப்ஷாட்டை ஏஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும். ஏஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண பிறகு ஏஎம்ஐயோட கான்ஃபிகரேஷனில் போனீங்கன்னா அதே மாதிரி ஷேர் டு யோர் ஆர்கனைசேஷன் ஓயூ இல்லைனா ஆர்கனைசேஷன் யூனிட் இல்லைனா ஆர்கனைசேஷன் கேட்கும். ஸோ அதில் ஆடில் போயிட்டு உங்களோட ஆர்கனைசேஷனோட ஓயூ ஏஆர்என் நம்பரை இதில் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்னும் 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.